2028ஆம் ஆண்டுக்குள் மலேசியா அதிக வருமானம் பெறும் நாடாக மாறும் என்று உலக வங்கி கணித்துள்ளதாக மலேசியாவிற்கான அதன் முன்னணி பொருளாதார நிபுணர் அபூர்வா சங்கி தெரிவித்துள்ளார். ரிங்கிட்டின் செயல்திறன் தற்போதைய நிலையில் இருந்தால் மலேசியா அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே அதிக வருமானம் பெறும் நாடாக மாறக்கூடும் என்று அவர் கூறினார். உலக வங்கியானது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியின் முன் அறிவிப்பை 4.3 விழுக்காட்டிலிருந்து 4.9 விழுக்காடாக உயர்த்தியது. அதிகரித்து வரும் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் சாதகமான கொள்கை சூழல் உள்ளிட்ட நேர்மறையான காரணிகள் இதற்கு காரணம் என்று அவர் மேற்கோள் காட்டினார். மேலும் மேம்பட்ட உணர்வு, வெளிப்புற காரணிகள், வலுவான உள்நாட்டு தரவு மற்றும் பல அரசாங்க சீர்திருத்தங்கள் ரிங்கிட்டின் நிலையை உயர்த்தியுள்ளன என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவின் தனிநபர் உற்பத்தி வளர்ச்சியானது கோவிட்-19க்கு முந்தைய தொற்றுநோய் காலகட்ட அளவை விட 12 விழுக்காடு அதிகமாக இருப்பதாகவும் தென்கிழக்கு ஆசியாவில் அதன் அண்டை நாடுகளை விட சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜோர்டானை தளமாக கொண்ட ராயல் இஸ்லாமிய மூலோபாய ஆய்வு மையமான RISSC வெளியிட்ட உலகின் 500 மிகவும் செல்வாக்குமிக்க முஸ்லிம்களின் 2025 பதிப்பில் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலகின் 15வது மிகவும் செல்வாக்குமிக்க முஸ்லிம் நபராக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த வெளியீடு அன்வாரை ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என்ற பிரிவின் கீழ் 9வது இடத்தில் வைத்துள்ளது. 30 வருடங்களாக ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் பயணத்தை கொண்ட அன்வாரை ஒரு நெகிழ்ச்சியான நபராக விவரிக்கும் RISSC அன்வாரின் வரலாற்றை அரசியல் தலைவர் மற்றும் பிரதமர் என்று பட்டியலிட்டுள்ளது. 1960களின் பிற்பகுதியில் மலாயா பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் அவர் முதலில் நுழைந்தது. அப்போதைய பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமதின் அழைப்பின் பேரில் அவர் அம்னோவில் நுழைந்தது. அதைத் தொடர்ந்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது மற்றும் இறுதியில் பிரதமராக அவர் தனது இன்னல்களை எப்படி சமாளித்தார் போன்ற விவரங்களும் பதிவாக்கப்பட்டுள்ளது. அன்வாரின் அரசியல் பயணம் ஒரு கொந்தளிப்பான ஒன்றாக இருந்தது. வெற்றிகள் மற்றும் பின்னடைவுகள் இரண்டாலும் குறிக்கப்பட்டது. 1990களில் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய நபராக அவர் 1997 நிதி நெருக்கடியின் போது மகாதீருடன் மோதினார். 1998இல் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் போன்ற தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. பகாங், குவந்தான் மற்றும் கெந்தி பகுதியில் பகாங் குடிநுழைவுத் துறையினர் நடத்திய சோதனையில் 63 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இந்தோனேசியா, மியான்மர், வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், சீனா போன்ற நாடுகளைச் சேர்ந்த 140 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் 63 பேர் சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு வந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட 63 வெளிநாட்டினரில் 22 முதல் 51 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைக்காக 63 வெளிநாட்டினரும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பகாங் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. அனுமதி இல்லாமல் கடல் வழியாக மலேசியாவுக்கு கொண்டு வரவிருந்த 1920 மது பாட்டில்களையும் கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் கடல் எல்லையில் பதிவு எண் இல்லாத படகை சோதனையிட முற்பட்ட போது படகில் இருந்தவர்கள் தப்பியதாகவும் சோதனையிடப்பட்ட படகிலிருந்து 40,000 வெள்ளி மதிப்பிலான சட்டவிரோத மது பாட்டில்கள் இருந்ததாகவும் லபுவான் கடல்சார் பாதுகாப்பு ஆணையர் இசாவான் ஹாடி இட்ரோஸ் தெரிவித்தார். நேற்று முதல் பெய்த கனத்த மழையால் ஜோகூரின் குலுவாங் சிம்பாங் ரெங்காம் பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்துள்ளார். அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய மீட்பு பணி காலை 10 மணி வரை நீண்டதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட 36 குடும்பங்களைச் சேர்ந்த 116 பேர் தற்காலிகமாக குலுவாங்கில் உள்ள 2 பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தலைநகரில் உள்ள சவுக்கிட், ஜலான் லெபோ பசார், ஜலான் சுல்தான் சுலைமான், ஜலான் இப்போ என முக்கிய பகுதிகளில் இயங்கிய வெளிநாட்டு உணவகங்களில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நடத்திய சோதனையில் 12 உணவகங்கள் மூடப்பட்டதாகவும் உணவு விநியோக உரிமம் இல்லாத 6 உணவகங்களின் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் DPKயில் தெரிவித்துள்ளது. நடைபாதைகளை ஆக்கிரமித்த குற்றத்திற்காக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை DPKயில் முழுமையாக கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது. சிறார் பாதுகாப்பு மையங்களை நடத்தி வந்த GISPH குழுமத்திற்கு சொந்தமான பாதுகாப்பு மையங்களில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 572 சிறார்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார்.
அதனுடன் 359 GISPH நிறுவனத்திற்கு சொந்தமான அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட GISPH குழுமத்தின் தலைமை பொறுப்பாளர்களிடம் தனித்தனியாக விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் விசாரணை அறிக்கை முழுமையாக தயாராகும் வரையில் யாரையும் வெளியிட காவல்துறைக்கு எண்ணம் இல்லை என்றும் தான்ஸ்ரீ ரசாருடீன் உசேன் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் விபத்துக்கு காரணமான வாகனம் நிறுத்தாமல் செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அக்காணொளியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநரை தேடி வருவதாக தாப்பா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நயீம் அஸ்னாவி தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் பீடோர் அருகே கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்தில் 18 வயது கல்லூரி மாணவர் படுகாயம் அடைந்து தாப்பா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது நயீம் அஸ்னாவி தெரிவித்தார். கம்போங் சே லீஜா சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 25 வயதான முகமது ஐடி காசிம் எனும் கால்பந்து விளையாட்டாளர் உயிரிழந்தார். நேற்று இரவு 10:40 மணியளவில் 19 வயது ஆடவர் ஓட்டி வந்த வாகனத்தில் கட்டுப்பாட்டை இழந்த 25 வயது மோட்டார் சைக்கிளோட்டியான ஐடி காசிம் மோதியதாகவும் அதன் பின்னால் வந்த மற்றொரு வாகனம் அவரை மோதியதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக டுங்கூன் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மைசூரா அப்துல் காதிர் தெரிவித்தார். ஐடி காசிம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்தில் சம்பந்தப்பட்ட 24 வயது மற்றும் 19 வயது இரு வாகன ஓட்டிகளையும் விசாரித்து வருவதாக மைசூரா அப்துல் காதிர் தெரிவித்தார். நோய் கட்டுப்பாடுகளுக்கான ஆணையம் 2026 முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் என்று சுகாதாரத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி நம்பிக்கை தெரிவித்தார். கோவிட் தொற்று போன்ற நோய்கள் குறித்தான ஆய்வுகளும் தடுப்பு மருந்துகள் உருவாக்கும் மையமாகவும் NCDC எனும் நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் செயல்படும் என்று அவர் கூறினார். கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த திட்டம் 2026 மத்தியில் நிறைவடையும் என்றும் தற்போது 45 விழுக்காடு பணிகள் நிறைவுற்றுள்ளதாகவும் உள்கட்டமைப்புக்கான பணிகள் நடந்து வருவதாகவும் லுகானிஸ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.